வெண்ணிலாவுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஹோக்கு குடுத்த மாரி ஆயிருச்சு. பாட்டிமா சொன்ன விஷயத்த அவங்க மனசுல முழுசா பதிஞ்சுட்டாங்க. எப்படியாச்சும் அன்ப நம்ம கைக்குள்ள போட்டுக்கிறோம்னா, அன்பு நம்ம ஆரம்ப காலத்துல எவ்வளோ டீப்பா லவ் பண்ணாரோ, அதே இமேஜ இப்பயே நம்ம கொண்டு வந்துரணும் அப்படின்றதுல அவங்க குறிக்கோளா இருக்காங்க. அதனுடைய சந்தர்ப்பமா அன்போட ரூம்குள்ளேயே போய் என்ன பண்றாங்கன்னா, அன்போட திங்ஸ் எல்லாம் எடுத்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய இமேஜிங் ஏற்படுத்திக்கிறாங்க. அதாவது ரொமான்ஸ் மூட்ல அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இது தவிர்த்து கண்மணி இங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்திலயும் எந்த ஒரு விஷயம் பேசினாலும் அவரு வெண்ணிலாவ மனசுல வச்சுக்கிட்டே தான் பேசியிருக்காரு. இது கூட தெரியாம அவர் கூட நான் இப்படிலாம் வாழ்ந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கண்மணி ரொம்ப தப்பான ஒரு எண்ணத்துல நெனச்சு நெனச்சு அழுகுறாங்க. அத அவங்க அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அம்மாட்ட அவங்க சொல்றாங்க, அதாவது எப்பயுமே பெருசா நம்ம எதுக்கும் ஆசைப்பட்டோம்னா, அது தப்பு தான். உயரமா போற மாரி இருக்கும். ஆனா நம்ம கீழ விழுந்துருவோம். அப்படித்தான் என்னோட வாழ்க்கையும் ஆயிருச்சு. நான் தேவையில்லாம ஒரு பெரிய வீட்ல நம்ம கல்யாணம் பண்ண வைக்க, அத அவர லவ் பண்ணதுக்கு தப்பா போச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. நடந்து போன விஷயங்கள கடந்துட்டு இனிமேலு நான் சுதந்திரமா என் வேலைய பார்த்துட்டு தான் நான் போனேன். நீங்க பண்ற பிசினஸ நானே ரன் பண்ணிக்கிறேன். எனக்கு நீங்க சப்போர்ட்டிவா இருந்தா போதும் அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்றாங்க. அவங்க அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. மக ரொம்ப வேதனையில இருக்கு. கண்டிப்பா இது ஒரு நாளைக்கு மாறும். அதுவரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அன்பு நம்ம கண்மணி இடியாப்பம் வித்துட்டு போறத பார்த்துட்டு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓடி திரும்பவும் அவர் சாரி கேட்கிறாரு. நான் சொல்ற விஷயத்த நீ புரிஞ்சுக்க கண்மணி. நான் நான் சொல்றதே புரியாம, காதுல வாங்காம நீயா ஒரு இமேஜின் பண்ணிக்கிட்டு, தவறா என்னை நீ நினைச்சா நான் என்ன செய்ய முடியும்? உண்மையான விஷயம் இதுதான் அப்படின்றது அவர் சொல்றாரு. ஆனா அவர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு எந்த இடத்துலயுமே அவங்க டைம் குடுக்கவே இல்ல. அவர் சொல்ல சொல்ல இவங்க சைக்கிள ரன் பண்ணி போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பாதிப்பு நம்ம அன்புக்கு கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கு. இதுக்கிடையில அன்பு அவரோட அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எப்படியாச்சும் அன்புக்கு எந்த பிரச்சனையும் வந்துரக்கூடாது அப்படின்ட்டு, அவரோட ரூம்மேட்டுக்கெல்லாம் காசெல்லாம் குடுத்து, "என் மகன நல்லா பார்த்துக்கப்பா" அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு புறம் இருந்தாலும் கூட, பாட்டி இங்க வெண்ணிலாவுக்கு முழு சுதந்திரம் குடுத்ததுனால, இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருச்சு. கண்மணி இந்த கேப்ல வெளியேறி போனது நம்மளுக்கு நல்ல ஒரு சான்ஸா போச்சு. இத வச்சு தான் நம்ம அன்ப இம்ப்ரெஸ் பண்ணணும். எப்படியாச்சும் அன்ப நம்ம நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி, அதுக்கான விஷயங்கள்ல இவங்க ரெடியா இருக்காங்க. எப்பயுமே இவங்க ட்ரெஸ் சேஞ்ச் ஃபேண்ட்டு, ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அத எல்லாத்தையுமே மாத்திட்டு, இப்ப என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்கு பிடிச்ச மாரி நானும் சேரி கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க தன்னுடைய உடை, நடை, பாவனைகள மாத்துறதுக்கான முயற்சியில இறங்கிட்டாங்க வெண்ணிலா. இது எல்லா ஒரு பக்கம் இருந்தாலும், அன்போட மனசுல முழுக்க முழுக்க கண்மணி இருக்காங்க. கண்மணி இது எப்ப புரிஞ்சுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.